எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 14வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் தலைமையுரை வழங்கி சிறப்பித்த தாந்திரிக பேரரசர் உயிர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து இவரோ அன்பிற்கு ஆதாரம், ஜோதிடத்திற்கு கோள்கள் தந்த கோபுரம், தனது யதார்த்த பேச்சால் பல மேடைகளில் மகுடம் கொண்டவர். நமது கருத்தரங்கில் தொடர்ந்து பயணித்து வரும் அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் யாருக்கு என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய 14வது கருத்தரங்கத்திற்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். எங்களது ஆசான் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். தலைப்பு பார்த்தீங்களா, ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பு கொடுத்ததுக்கே மிகுந்த பாராட்டு கொடுக்கணும். அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அது யாருக்கு? ஆனா இறைவனுக்கே கிடைக்காத வரத்தை என்ன தலைப்பா கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? சொல்லுவாங்க, மனைவி அதாவது ஒரு ஆணுக்கு பாத்தீங்கன்னா நல்ல தாய், 2வது மனைவி, இந்த 2 பேர் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஃபுல் ஆயிடும். உண்மைதானுங்க ஐயா? அதனாலதான் காலபுருஷ 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆட்சி வீடாவும் சந்திர பகவான உச்சமா வச்சிருக்காங்க இல்லைங்களா? சந்திரன்னா உங்களுக்கு தாய், அதான் உச்ச வீடு. அதே போல மனைவி ஆட்சி, 2 7ஆ வச்சிருக்காங்க. பாதி வாழ்க்கை பாத்தீங்கன்னா தாயோட தான், மீதி வாழ்க்கை தாரத்தோடு. தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க இல்லைங்களா? 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் தான் 7ஆம் இடம். சரி, இந்த வாய்ப்பு யாருக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிந்த அனுபவ கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவா ஒரு ஜாதகம் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது 3 விஷயம் ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு காதல் கலந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? அதே நட்பான வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி அன்பு காதல் நட்பு இதுலயோட ஒரு வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகணும். இது 3வது கேட்டகரி பாத்தீங்கன்னா பயம். இந்த பயம் சார்ந்த விஷயம் எந்த மாதிரி, இந்த 3 விஷயத்த நீங்க பார்க்க போறோம். அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் பொதுவாவே குரு பகவான் நின்ற இடத்தை சந்திர பகவான் நிக்கணும். இல்லைன்னா சந்திரன் நின்ற இடத்துல குரு பகவான் நிற்பது சிறப்பு, ஒரு ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும். இல்லைன்னா அந்த கிரகங்கள் ஒருத்தர் பார்த்து கொள்வது சமசப்தமா, அந்த மாதிரி விஷயம் இருக்கும் போதுமே கூட அவங்க வாழ்க்கை நிலை ஒற்றுமையா இருக்கும். என்ன காரணம்? இங்க அன்பு காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார இருப்பாங்க. ஏன் இந்த சந்திர பகவானையும் குருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி சுகஸ்தானம் சந்திர பகவானை தான் குறிக்கும். அதே போல காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் எடுத்தீங்கன்னா குரு பகவானை குறிக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு சுகமும் பாக்கியமும் நல்லா இருக்கணும், இருந்தா மட்டும்தான் ஒரு லைஃப்ல நீங்க கரெக்டா பயணம் பண்ண முடியும். அப்போ குரு பகவான் என்ற வீட்டில் சந்திர பகவான் இருப்பது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் எடுக்கும்போது ரொம்ப சிறப்பான வாழ்க்கை, அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயத்துக்குள்ளார கண்டிப்பா அவங்களுக்குள்ள வாழ்க்கை தரம் அமைஞ்சிருக்கும். இப்ப 2வது விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா, குரு பகவானும் செவ்வாய் எடுத்துக்கலாம். செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா நின்ற வீட்டுல குரு பகவான் இருக்காரு, அதே மாதிரி குரு நின்ற வீட்டுல செவ்வாய் இருக்காரு, இல்ல பார்வை பார்த்து இதுவும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் செவ்வாயை பார்ப்பது, ஏன்னா ரத்த கிரகம் இல்லையா செவ்வாய் பகவான். அப்போ இந்த 4 7 8 பார்வையில ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில். ஆனா இந்த ரூல் பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய வீடு இதுதான் அதிகமான பலம். என்னன்னா அது ஆர்டர் பேஸ், ஒரு லீடர் மாதிரி. சரிங்களா? அப்ப 4 7 8 பார்வையில ஒரு ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல எப்படி பார்வை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். அப்ப செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடுதான் பலம் அதிகம். இவங்க அந்த ஆர்டரை கேட்டு நடக்கிறது இன்னொரு செவ்வாயோட அமைப்பு. சரிங்களா? சோ இந்த விஷயத்துல நம்ம அந்த பொறுத்த பொருள்ல பார்க்கலாம். இந்த செவ்வாயை பார்க்கும் காலத்தில் அந்த ஜனனகால சாதி இருக்கு அப்படின்னாலுமே கூட அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். சரி, அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் பிளஸ் ராகு.
ஏன் சந்திரன் பிளஸ் ராகுனா இது வந்து ஒரு பயம் கலந்த வாழ்க்கையை கொடுக்கும், ஆனா அதிகமான ஆசையையும் கொடுக்கும். அப்ப ராகுனாவே ஆசைதான், சந்திரன்னா மனசு. அப்ப இந்த சந்திரன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெண் ஜாத்திரக்கூடிய சந்திரன் இடத்துல ராகு இருக்காரு அப்படின்னா அது ஒரு பயம் கலந்த வாழ்க்கையை கொடுக்கும். ஆனா அந்த வாழ்க்கையை வந்து கடைசி வரை கரெக்டா கொண்டு போகணும் அந்த பெண்ணுக்கு ஆசையும் இருக்கும். அதனால ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் தண்ணி போறாருன்னு வச்சுக்கோங்க. தண்ணி போடாதவரா இருந்தாலும் கூட பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரன் என்ற வீட்டில் ஆண் சார்ஜ் ராகு இருக்கு அப்படின்னா திருமணத்துக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த லைஃப் ஸ்டைல்ல அந்த கணவன் போவார். அப்ப என்ன ஆகும், என்னதான் தண்ணி போட்டாலும் கூட இவர் சரியான வழிமுறை கொண்டு வரணும், நம்ம வாழ்க்கையை சரியா கொண்டு போகணும், அந்த பயத்தோடவும் அந்த காதல் அங்க இருக்கும். இதான் சந்திரன் பிளஸ் ராகுல வந்து. இதே செவ்வாய் ராகு வச்சுக்கோங்க நினைவு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல செவ்வாய் ராகு காம்பினேஷன் வரும் காலத்துல பொதுவாவே இந்த செவ்வாய் ராகு ஒரு அடிதடி பிரச்சனை ஒரு விஷயத்த கொடுக்கும். ஆனா சந்திரன் அங்க இருக்காரு, சப்போஸ் குரு பாக்குறாரு, இல்ல செவ்வாயுடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வை படத்துல இருக்கு அப்படின்னா யாரும் பார்த்து சமாதானப்படுத்துவாங்க, இவங்களுக்குள்ளேயே உட்கார்ந்து பேசிக்குவாங்க, அந்த விஷயத்துக்குள்ளேயே அவங்க கொண்டு வரும். சோ இதுதான் அன்பு, காதல், நட்பு, பயம். இந்த விஷயத்த இந்த அமைப்பு எடுத்துக்கலாம் நம்ம. சரி, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கணும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னம் மீனத்துல பிறந்திருக்காங்க. அப்போ 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரா வரும், சந்திர பகவானா வருவாங்க. அப்ப சந்திரன் நின்ற வீட்டுல ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அந்த 5ஆம் வீட்டுல குரு இருக்காரு அப்படின்னாவே அந்த இடத்துல அன்பு கலந்த காதல் அப்படி விஷயத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கலாம். அந்த விட்டு கொடுத்து போயிடுவாங்க, இவங்களுக்குள்ள யாரையும் தேர்ட் பர்சன்ஸ் வரமாட்டாங்க விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் மட்டும்தான் நமக்கு வந்து சொல்லுவோம் நம்ம கலத்திரஸ்தானம் அப்படின்னு. ஏன்னா 2, 7 ரொம்ப முக்கியம். ஆனா அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிற விஷயமோ 1 அப்படிங்கிற விஷயமோ 10 எப்ப சம்பந்தப்படுதோ அப்பதான் அவங்க லைஃப்ல பிரச்சனையே வரும், அது வரைக்கும் வராது. அப்போ ஒண்ணுன்னு என்னங்க, நான் எனக்கான விஷயம், எனக்கு தேவைப்படுற விஷயம் அதை நோக்கிதான் போகும். ஏன்னா ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறதே வந்து லக்னம் தான். அப்போ உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதியோட பலம், இந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ 1, 10, 3 கனெக்டிவிட்டி ஆகும் காலத்தில் தசாபுத்திகள் வரும்போது தான் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கொஞ்சம் குறையும். அப்ப நம்ம ஜாதகங்கள் பார்க்கும்போதே சில விஷயம் என்ன பண்ணிக்கணுங்க, இவங்களுக்கு இவங்க செட் ஆவாங்களா, தசா புத்தி எப்படி வருதுன்னு பார்க்கணும். அதே போல உங்களுக்கு 3, 5, 7, 9, 11 இந்த பாவக அமைப்புகள் வந்து சிறப்பா இருக்குனாவே அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சம்பந்தப்பட்ட தசா புத்திகள் வரும் காலமும் அவங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா அழகா கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? அதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வச்சுக்கோங்க 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இல்ல 9ஆம் இடத்தில் சம்பந்தம் 11 அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். திருமணத்துக்கு பிறகுதான் அந்த ஆண்மகனுக்கு பொருளாதார வளர்ச்சியே கிடைக்கும். 5, 7, 9 இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம வச்சுக்கோ ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. அப்ப 7ஆம் இடம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரு, விருச்சகமா வருவார். சோ இந்த அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காங்க, 9 வச்சுக்கோங்க இருக்காரு அப்படின்னா அங்க சனி பகவான் இருக்காங்க. ஆனா செவ்வாய் சனியோட சேர்க்கை அப்படிங்கும் போது ஒரு பெண் ஜாதகத்துக்கு தவறுதான். ஆனா இங்க பொருளாதாரத்தை கொடுத்துடுங்க, பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அதுக்கு உண்டான வழி வேதனையும் கொடுக்கும். ஆனா அந்த அந்யோனத்தை கொடுக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போற நிலைமையும் கொடுக்கும். ஏன்னா 7, 9 கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. அங்க 9ஆம் வதி ஆட்சி பெற்ற ரிஷபத்துக்கு 9ங்கும் போது பாதக வீடாக இருந்தாலும் கூட அவரே 10க்கும் அதிபதியான கிரகம். அது 9, 10 அங்க வேலை செய்யும். கேந்திரம் திரிகோணம் அமைப்பு எடுத்தீங்கன்னாவே கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்தாலும் பலம், திரிகோணாதிபதி கேந்திரத்துல இந்த 2 விஷயம் மாறி இருக்கணும். இருந்தாதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்ப சொல்லுவாங்க மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேந்திராதிபதியா வந்து 7, 10 குரு பகவான் வருவார். அதே குரு பகவான் லக்னத்துல மிதுனத்துல இருக்காரு, சம்பந்தப்பட்ட திரிகோணாதிபதி வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் இருக்காரு, அங்க புதன் பகவான் 4ஆம் இடத்துலயும் இருக்காருன்னா ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அமையும். ஆனா பொருளாதாரத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஆனா இல்லற வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வையும் ஒரு வலி வேதனை காயத்தை கொடுக்காம இருக்கவே இருக்காதுங்க. அதாவது எந்த வீடா இருந்தாலும் கூட ஒரு கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஈகோ இருக்கக்கூடாது, சகிப்புத்தன்மை இருக்கணும். சரிங்களா? விட்டு கொடுத்து யாரு போறதுங்கிறத இங்க மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அடிக்கடி சொல்ற விஷயம்தான், குடும்ப வாழ்க்கைக்கு மிக சிறந்த தாரக மந்திரம் சரி சாரி. இதை யார் கேட்டாலுமே லைஃப ஸ்மூத்தா அழகா கொண்டு போயிடலாம். ஆனா இங்க யார் அந்த சரி சாரி கேட்கறதுங்கிறத கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. அது இன்றைய தலைமுறை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் பொருளாதாரத்தோடதான் போயிட்டு இருக்காங்க. யாருமே வந்து குடும்ப வாழ்க்கைக்கு உள்ள விஷயத்தை இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன ஆகும், 2 பேரும் வேலைக்கு போறாங்க, 2 பேரும் பொருளாதார ஈட்டுறாங்க. அப்ப நீ பாதி வேலையை செய், நான் அங்க அந்யோன்யம் வர்றது இல்லை. இன்னொன்னு வீட்டுக்குள்ள பெத்தவங்களையும் பெரியவங்களையும் விடுறது கிடையாது. அவங்க இண்டிவிஜுவல் லைஃப்குள்ள போறதுனாலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து
நடக்கிற பிரச்சனையும் வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியறது இல்ல, எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, அதை எப்படி சால்வ் பண்ற விஷயமும் அவங்க தெரியாம இருக்காங்க. அதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. அதனால இன்றைய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்குள்ள வந்து யோசிக்கணும். சரி, இப்போ வந்து மனைவி, அப்ப சுக்கிர பகவான் சொல்லுவாங்க, ஒரு ஆண் சாதகத்தில் சுக்கிர பகவானே மனைவி, ஒரு பெண்ணுடைய செவ்வாய் பகவானே கணவன். சோ பொதுவா வந்து எடுத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் 3, 5, 7, 9, 11 இந்த அமைப்புகளை கொண்ட கிரக அமைப்பு தசாபுத்தி காலங்கள் ரொம்ப அந்யோன்யமான வாழ்க்கை நடத்துவாங்க. எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆனா இதே மாதிரி எல்லாத்துக்கும் வருமா, அமையுமா? அதுதான் இறைவன் கொடுத்த வரங்க. உண்மைதானே ஐயா? எங்க ட்விஸ்ட் இருக்கு? இறைவனுக்கே கிடைக்காத வரத்தை இறைவன் கொடுத்த வரமா நீங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அதான் ஒரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாராம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கேன் சாமி, என்னையா நான் எல்லாம் நல்லதை பண்ணிட்டு இருக்கேன், என்னை யாருமே பாராட்ட மாட்டேங்கிறாங்க, நல்லவன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிட்டு இந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து கேட்கிறாராம். கடவுள் சொல்றாராம், இந்த வாரம் மட்டும் எங்கிட்ட கேட்கவே கேட்காத. ஏன் சாமி உங்ககிட்ட கேட்காத வரமான, எனக்கே கிடைக்காத வரத்தை நான் எப்படி உனக்கு கொடுக்குறதுன்னு கேட்டாராம். உண்மைதானே? நமக்கு எல்லாம் கொடுத்தாருன்னா சாமி ஆகோ ஓகோன்னு பாராட்டுவோம் இல்லைங்களா? எல்லாம் செய்வோம். ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, சாமி கொடுக்கலன்னு திட்டமா இல்லைங்களா? அந்த மாதிரிதான். அப்ப இறைவனுக்கு கிடைக்காத வரமும் மனைவியும் ஒண்ணுதான். சரிங்களா? இருந்தாலும் கூட உங்களுடைய பூர்வ புண்ணியம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா கேந்திரம் திரிகோணம் அமைப்பு சிறப்பா வந்து இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்கள் லக்னாதிபதி ஃபர்ஸ்ட் சிறப்பா இருக்கணும். லக்னாதிபதி சிறப்பா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான எஃபர்ட் எல்லாமே கிடைக்கும். சரி, நல்லதும் சரி கெட்டதும் சரி பிறர் தர வாரா. உண்மைதானே? நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நீங்க அன்பை கொடுத்தா ஆப்போசிட் மனைவி கிட்ட அன்பு கிடைக்கும், நீங்க காதலை கொடுத்தா காதல் கிடைக்கும், கோவத்தை கொடுத்தா கோவத்தை கிடைக்கும், ஈகோ கொடுத்தா ஈகோ கிடைக்கும். சரிசமமான விஷயம் அதுதான். சரிங்களா? ஏன் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல நீச்சமா இருக்காரு, ஏன் 7ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு? அவர் கர்ம கிரகம். நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாதிக்கு பாதி என்ன பண்றாருங்க, அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அங்கதான் சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வீடு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சூரிய பகவான் எடுத்துக்கோங்க, 5ஆம் அதிபதி, அங்க உச்சமாகறாரு, இங்க வந்து நீச்சமாகறாரு. அப்ப அங்க 5, 10, 11 நிறைய விஷயம் இருக்கு. பூர்வ புண்ணியம் இருக்கு, கர்ம பலன் இருக்கு, உங்க ஆசைகள் இருக்கு. அதுக்கேத்த மாதிரிதான் அனைவருடைய அமைப்பும் இங்க உள்ளதுங்கிறது யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கோட்பாடுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, என்னதான் இருந்தாலும் கூட ஸ்மூகமா ஒரு லைஃபை ஸ்மூத்தா கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிரக அமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கிரகத்தோட இணைவு, உங்களுடைய ஜாதகம் ஆண் பெண் ஜாதக அமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்வாதாரமே வரும். அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் நின்ற வீடு, அந்த குரு பகவான் யாரை போய் தொடுறாருன்னு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே குரு பகவான் உங்களுடைய 5ஆம் அதிபதியான கிரகத்தை வந்து குரு தொடுறாரு, அது உங்க லக்னத்தை பாக்குறாரு, இல்ல 5ஆம் அதிபதி வீட்டை பாக்குறாரு அப்படின்னா திருமணத்துக்கு பின்னாடிதான் உங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா மேஷம் வச்சுக்கோங்க, சூரிய பகவான் 5ஆம் அதிபதி. சரிங்களா? இப்ப குரு பகவான் எடுத்தீங்க அப்படின்னா எங்க இருக்காருன்னா துலாத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? நீச்சம் ஆட்சி உச்சம் அதெல்லாம் அடுத்த பட்சம். சரிங்களா? இப்ப துலாத்துல இருக்க அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் வந்து விருச்சகத்துல இருக்காரு. அப்ப சூரிய என்ன பண்றாரு, குரு பகவான் போய் தொடர்றாரு சூரிய பகவான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா ஏற்படும். சரிங்களா? அந்த அமைப்புக்குள்ள கண்டிப்பா இருக்கும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்ப வந்து மிதுன வீடு லக்னமா எடுத்துக்கோங்க. 5ஆம் அதிபதி யாரு, உங்களுக்கு சுக்கிர பகவான். இப்போ அதே 5ஆம் வீட்டுல குரு பகவான் இருந்து 6வது இடத்துல சுக்கிர பகவான் வச்சுக்கோங்க விருச்சகத்துல. அப்ப குரு போய் தொடும் பொழுது அந்த திரிகோணாதிபதி தொடர்றாரு திரிகோண வீட்டுல இருந்து. ஏன்னா அந்த மிதனத்துக்கு அவர் 7, 10 கொண்ட கேந்திராதிபதியும் கூட சம்பந்தப்படுறாரு திரிகோணத்துல. சோ அப்ப அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு ஏற்படும். நான் ஏன் இங்க குருவை மையமா வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க லைஃபே வந்து எப்படி ஆரம்பிக்கிறவங்க விதி இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா குழந்தை கரு கூடும் போதே அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகளும் பிரிவுகளும் அது போராட்டமான வாழ்க்கை. ஏன்னா அடுத்து அடிச்சுக்கோங்க, சந்தோஷமா இருக்காங்க, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க லைஃபே நல்லா இருக்கு, அடுத்தடுத்து வளர்ச்சி இருக்கு, அதையும் சொல்லுவாங்க. அப்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க திருமண வாழ்க்கையில. பொறுமையா நிதானமா உங்களுக்கு ஏற்றபடி அதை அமைத்துக் கொள்வதற்கான அமைப்பு உங்க ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே விஷயம் கிடைக்கும். சரிங்களா? அப்ப குழந்தை பிறப்புக்கு அப்புறமா வளரக்கூடிய ஜாதகம் அமையக்கூடிய ஜாதக முறையும் இருக்கு. சரிங்களா? சோ அப்போ
ஏழாம் இடம் மட்டும் போதுமா திருமண வாழ்க்கைக்கு? அது வந்து லைஃப் பார்ட்னர், நட்பா கூட எடுத்துக்கலாம். நண்பர்களும் அதுதான், இதுவும் லைஃப் பார்ட்னர் அவங்க தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் அமையக்கூடிய 3, 7, 11 அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா அது காம திரிகோணம். அப்ப பொதுவா எடுத்தீங்க அப்படின்னாவே மிதுனம், உங்களுக்கு துலாம், கும்பம், இதுதான் காம திரிகோணம். அங்க ராகுவுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் புதன், சுக்கிரன், சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குள்ளயும் வந்து 3, 7, 11 அது காற்று ராசியும் கூட. இன்னொரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்னொரு வளர்ச்சிக்கான விஷயத்தையும் இன்னொரு அமைப்பு கொடுக்கணும் அப்படின்னா இந்த 3, 7, 11 ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கொடுக்கறது எதிர்பார்க்குற விஷயம் சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் அது சாதனையா மாறும். உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா அது எந்த இடத்துல ஃபிளாப் ஆகணும்னே தெரியாது. அப்ப என்னங்க, நம்ம எதிர்பார்க்கக்கூடியவங்க நம்ம சொல்ற விஷயத்துக்கு அது சரின்னு சொல்லணும். தவறும் போது சுட்டி காட்டும் பொழுது அந்த தவறை நீங்க ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்குள்ள இருக்கணும். இதுதான் உங்களுடைய லக்னம். இந்த லக்னம் சிறப்பாக, லக்னாதிபதி சிறப்பா இருந்தாதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு முதல்ல வரும். அந்த லக்னமும் லக்னாதிபதியும் உங்களுக்கு வந்து சிறப்பா அமையலைன்னா நல்லது கொடுத்தாலும் கூட உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல தேவையில்லாத உங்களுக்கு விஷயங்கள், வாக்குவாதங்கள் தான் வரும். சரிங்களா? இப்ப பொதுவா வந்து 7ஆம் இடம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னாவே உங்க அமைப்புகள் அந்த சொன்ன ரூல் படி கொஞ்சம் இருக்கும். ஜாதகம் பொருத்த பார்க்கும்போது கூட இதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சில ரூல்ஸ் கொடுத்துருக்கேன், அதை திரும்பவும் நீங்க வந்து போட்டு கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அமைப்பு அப்படிங்கிறது திருமண பொருத்தம் வந்து 15 வருஷத்துக்கு நான் பார்ப்பேன் மேட்சிங். 15 வருஷத்துக்கு திசாபுத்தி எடுத்து வச்சு, கோட்சார ரீதியா எடுத்து வச்சு, அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சி காலங்கள் திசாபுத்தி எந்த பாவங்களை இயக்குது, இந்த திசாபுத்தி எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும் பொழுது இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு விஷயமெல்லாம் வந்து உட்கார்ந்து பொறுமையா கணக்கு போடணுங்க. நம்ம ஜாதகம் பார்க்க வச்சுக்கோங்க, திடீர்னு வருவாங்க, ஒரே ஒரு பொருத்தம் மட்டும் பார்க்கணுங்க, பார்த்து சொல்லுங்கம்பாங்க. அதுல ஒரு நிமிஷம் பாக்குறதுங்களா, புத்தகத்தை வச்சு பாக்குறதா சொல்லுங்க. திருமண பொருத்தம் எல்லாம் நீங்க கொடுங்க, உட்காருங்க, பொறுமையா தான் பார்ப்பேன். 15 வருஷத்துக்கு கணக்கு போட்டுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பின் பண்ணி கொடுக்க மாட்டேன். என்னோட 20 வருட கால அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஒரு 40 கல்யாணம் என் தலைமையில தான் நான் பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கு. நல்ல லைஃப் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா தவிர அவசரப்படுற விஷயங்கள் தான் அங்க வந்து பிரச்சனைக்குள்ளேயே போகும். நீங்க ஒரு 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் தரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லைங்களா? திருமண பொறுத்துக்கு வச்சுப்போங்க பார்த்தா 1000 ரூபாய் கேட்டோம்னா 1000 ரூபாங்களா அப்படி விஷயத்துக்கு வருவாங்க. ஆனா 50 லட்சம் நீங்க பேசிக்கா எடுத்தாவே 10 லட்சம் இல்லாம திருமண வாழ்க்கை கிடையாது இல்லைங்களா? ஒரு விஷயம் வந்து பண்ண முடியாது. சோ அந்த 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு நீங்க யோசிக்கிறது இல்லை. ஆனா ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அவ்வளோ யோசிக்கிறீங்க. நீங்க எத்தனை ஜாதகம் எத்தனை பேருக்குன்னு பாருங்க. ஆனா பொருத்தம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சரியா பாத்துக்கோங்க. அமைப்பு 15 வருஷத்துக்காவது மேட்சிங் பார்க்கணும். திசாபுத்தி கோச்சாரத்தோட அமைப்புகள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ சொன்ன ரூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய அறிவு கேட்டிய விஷயங்கள் மட்டும்தான். இன்றைய தலைப்பு கொடுத்த ஐயா நன்றி, வாழ்த்து, பாராட்டு. மிகவும் இன்னும் பேச நிறைய ஆசான்கள் இருக்காங்க, வராங்க. நன்றி, வாழ்த்து, பாராட்டு. எனக்கு பெயர் மீனாட்சி வெங்கடேஷன். என் தொலைபேசி எண் 77 08 79 16 54. நன்றிங்க. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் இன்னைக்கு 14வது ஜோதிட கருத்தம் காலையிலிருந்து சீருஞ்சிறப்புமாக ஒரு மிகுந்த ஜோதிட உள்ளங்களுடைய அரவணைப்பில் பேச்சு துணியில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பேசக்கூடிய ஒரு ஈரோட்டு ஜோதிட பெருந்தகை, ஜோதிட தாரகை, ஜோதிட சிங்கம் அற்புதமாக வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசணும். அது அற்புதமாக பேசுகிறாங்க. பேச்சுங்கிறது இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் சொன்னாங்க. நிறைய விஷயம் இருக்குது. அப்போது இது வந்து இறைவன் கொடுத்த வரம்னா அந்த வரம் வந்து விதிக்கப்பட்டதை நம்ம சரியான கொண்டு போகிறது வந்து நம்மளுடைய மதிநுட்பம். அந்த வாழ்க்கையை வந்து கூட 7ஆம் நம்பர் கூட்டு துணையை சேர்த்துறாங்கல்ல, அதனோட அடிப்படையில் தான் வந்து இறைவன் கொடுத்தது சரியா சரியில்லையான்னு தெரியும். அதாவது இறைவன் கொடுத்தது ஒன்று, இதை நம்ம பொருத்தி எடுக்கிறது நம்மளுடைய ஒரு இதை மனம் அப்படிங்கிற விஷயம். அப்போ நாம் வந்து எதை பொருத்தி எடுக்கிறோமோ, நமக்கு ஆண்டவன் என்ன பண்ணியிருக்கான், எல்லா உலகத்தில் புல் பூண்டு செடி கொடிகளுக்கெல்லாம் அறிவு கிடையாது, மனிதனுக்கும் அறிவை எடுத்து விட்டான். இப்போ நம்ம படித்து பாடி பழகி போய்தான் அறிவை பழகிக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் போய் கற்றுக்கணும். நமக்கு நான் ஜோதிடர் அறிவு பண்ணால் நம்ம ராசிரை இந்த ராஜ்குமார்கிட்ட போய் திருக்கோயிலூர் போனாதான் சொல்லி தருவார், ஜோசியம் சொல்லி தருவார்.
இப்படி ஒவ்வொருத்தருட்டு போய் கத்துட்டு வந்தா தானே ஜோசியம் கத்துக்க முடியும். அதுபோல ஒவ்வொன்றும் வந்து ஓடி 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 பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும்போது அந்த பொருத்தம்ங்கிற அடிப்படையில தான் முதல்ல ஒரு விஷயம் வந்து சரியா படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரியா பொருத்தம் பண்ணக்கூடிய விஷயம் ஏன் சரியா பொருத்தம் பார்க்கணும்னா, அந்த காலத்துல கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற போது பொருத்தங்கள் குறைவா தேவைப்பட்டது. ஏன்னா ஒரு 5-6 பிள்ளை பெற்றவன் இன்னொன்னு வீட்டுல கூட்டிட்டு வந்து வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்ப என்ன ஒரு பிள்ளை உடனே வர சொல்லு, அவன் குடும்பம் பண்றான் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி காலங்கள் ஒரு ஒரு பையன் ஒரு பிள்ளைங்கிற போது காலங்கள் பயங்கரமா மாறி போச்சு. பையங்களும் அந்த காலத்துல 10 பையங்க இருப்பாங்க, 10 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த அந்த காலத்துல இருந்த வாழ்க்கை நெறிமுறைகள் வேற. அப்ப ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறது பெருசா பார்க்க வேண்டிய அமைப்பெல்லாம் கிடையாது. பெருசா வந்து பேரை வச்சு பேரரசு தான் பார்ப்பாங்க. சும்மா 2 ஜாதகம் எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்முடைய காலகட்டத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து இப்ப காலம் மாறி போனதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் வந்துடுது. ஒரு 20 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எதிர்கால திட்டங்கள் தெரியாது. அப்புறம் அதுக்கு மேல என்னன்னா நான் கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆடிட்டர் ஆகணும், ஐஏஎஸ் படிக்கணும். இந்த எண்ணம் வரும்போது என்னன்னா வாழ்க்கையானது பாதையானது வெவ்வேறு பக்கம் போகுது. கூட சொல்லி கொடுக்குற ஆள் வேறு சேர்ந்துக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அடிப்படையில நீ அதைப்படி இதைப்படி அப்படிங்கிறது. ஆனா அதே சமயத்துல எல்லாமே குடும்ப சூழ்நிலை பேக்ரவுண்ட் வச்சுதான் வாழ்க்கையை நிர்மாணிக்கணும். நம்ம எவ்வளவு முடியுமோ அதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இதுல வந்து ஒரே ஒரு விதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நான் பார்த்த வட்டத்தில எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் புதன் எங்க இருக்குதோ அதே இடத்துல புதன் இருந்துன்னு சொன்னா புதன்கிற 2 பேர்த்து புத்தி ஒரே மாதிரி இருக்கும். அந்த புதன் எங்க இருக்கோ அந்த புதனை மட்டும் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. மற்ற கிரகங்களை எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, நிறைய இருக்கு. ஆனா இது மட்டும் பார்த்தவங்க, நான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் பண்ணணும் கொடுக்கேன். அந்த 2 பேர்த்துடைய ஓட்டங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அதனால வந்து புதன் அதே வீட்டில் இருக்கணும். அல்லது அது திரிகோண வீட்டில் இருக்கிறவங்க வந்து அற்புதமான வாழ்க்கை நிறைய பேர் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிறைய பார்த்துருக்கேன். நம்ம கூட வர்றவங்களே வந்து இப்போ எங்கே நம்மளுக்கு புதன் இருக்குதோ அந்த புதன் இருக்கிற இடத்துல வர்றவங்க ஜோதிடம் பார்க்க வராட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும் நம்ம கூட ஃபேவராக இருப்பாங்க, நம்மளுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணவங்களா இருப்பாங்க. அதே புதன் வந்து நம்மளுக்கு திரிகோணத்தில் இருக்கிறவங்களும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த 6-8 12 இருக்கிறவங்க வந்து பெரும்பான்மை சப்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அங்கே கூட்டு களவாணித்தனம் பண்ணுவாங்க. அது ஒரு கணக்கு இருக்குது. அதனால இப்போ நம்ம ஒரு அற்புதமாக ஒரு பதிவு பேசுகிறாங்க. ஒரு நல்ல பதிவு. ஏன்னா வாழ்க்கை இப்போ நம்ம எடுத்து கொடுத்த தலைப்பு அதே போகிற வாழ்க்கைக்கு ரொம்ப இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையான விஷயங்கள். நம்ம இப்படி இப்போ எப்படி பொருத்தம் பார்க்குறோம், எது மாதிரி அமையுது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இது நிர்ணயம் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து இறைவன் கொடுத்த வரமா பண்றது நம்ம கையில தான் இருக்குது. இறைவன் வந்து வரம் கொடுத்துட்டான். அந்த எல்லாத்துக்கும் அபயம் கொடுத்துருக்கான். நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் எல்லாத்துக்குமே இதுதான் வரம், இறைவன் கொடுத்த வரம். அதை நாம பயன்படுத்திக்கிறது வந்து எந்த இறைவன் கிட்ட போனா எது கரெக்டா நடக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த துணை. ஏன்னா வந்து கணவன் மனைவிங்கிறது ஆண் பெண்கிறது தான் படைப்பாளிகள். இவங்க 2 பேரும் சேர்ந்தா புதுசா ஒரு உருவாக்குறாங்க. அவங்கதான் ஆண்டவன். 2 பேரும் ஆண்டவன்கள். ஆண்டவன் உயிரை உற்பத்திக்கூடிய யாருக்கு ஆற்றல் இருக்கு? கணவன் மனைவி. அப்ப வந்து 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த குழந்தையானது வந்து கண்டிப்பா நாட்டை ஆளும், ஊரை ஆளும், உலகை ஆளும், உலகத்தை ஆளும். மாற்றம் இல்லை. ஒரு அற்புதமா பதிவு செய்த பேரும் ஈரோட்டு செம்மல், ஜோதிட செம்மல் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு வந்து ஏன்னா ஏறக்குறைய வந்து இலவச நிகழ்ச்சி ஜோதிடத்துல தொடர்ச்சியா போட்டிருக்காங்க. அது யாருக்கு வராது? பணம் இருக்கிறவங்க கூட செய்யணுங்கிற ஒரு தாத்பரியம் வராது. அந்த இலவச நிகழ்ச்சி போட்டு தொடர்ச்சியா போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவன் நீண்ட கால ஜோதிடத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள். அற்புதமான தன்னுடைய பதிவை வந்து நம்ம ராஜ்நிலை டிவி சேனல்ல ஃபர்ஸ்ட் அடிச்சு 14வது கருத்தரங்களை பதிவு செய்ததுக்கு அவருக்கு வந்து எங்க ராஜ்நிலை டிவி சார்பிலையும் என்னுடைய சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.